ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் ஒரு விசேஷித்த நேரத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். முக்கியமாக மத்தியில் நம்முடைய தமிழ்நாடு இந்திய தேவ சபையினுடையதான ஸ்டேட் ஓவர்சியர் பிஷப் எபனேசர் செல்வராஜ் பாஸ்டர் அவர்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் எங்களுக்கு தொடர்ந்து ஆராதனை முடித்து அருவங்காடில் இருக்கிறதான, ஊட்டியில் அருவங்காடில் இருக்கிறதான பிரைஸ் தி லார்ட் திருச்சபையில் ஒரு கிராஜுவேஷன் சர்வீஸ், ஈவினிங் பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் சர்வீஸ் இருக்கிறது. அதற்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம்முடைய சபையிலே அருமையான பாஸ்டர் அவர்களை நாம் அழைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கேட்கும்போது சந்தோஷமாய் அவள் கடந்து வந்திருக்கிறபடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். முக்கியமாக அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இந்திய தேவ சபையுடையதான பிரைஸ் தி லார்ட் ஸ்டேட் ஓவர்சியர், தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் தமிழ்நாட்டில் உள்ளதான நம்முடைய சர்ச் ஆஃப் காட் சபைகளுடையதான தலைவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய காலகட்டங்களில் அநேக புதிய புதிய திட்டங்கள் மட்டுமல்லாமல் அநேக புதிய புதிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டு கர்த்தருடைய மாறாத கிருபையினால் மிக அழகாக நேர்த்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அவர்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். உண்மையாகவே இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஒரு தேவ செய்தியை நாம் அவர் மூலமாய் கேட்க போகிறோம். கர்த்தர் பலத்த காரியங்களை பிரைஸ் தி லார்ட் இந்த நாளில் செய்வாராக. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு மிகுந்த ஜெபத்தோடு காணப்படுவோம். எல்லாரும் மறுபடியுமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும் போது பிரைஸ் தி லார்ட் பிஷப் எபனேசர் செல்வராஜ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சன்னிதானத்தில் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இந்த தேவனுடைய மேலான சமூகத்தில் உங்கள் நடுவில் நிற்பேன் என்று சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இதை வாய்க்க பண்ணினார். நீண்ட நாட்களாக நான் இதை குறித்து மிகுந்த வாஞ்சையாய் இருந்தேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் நிற்கும்படியாய் செய்த கிருபைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஆராதனைகளை பார்த்து நான் வியந்தேன், சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் நம் நடுவிலே இப்பொழுது அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வர்கள் மாத்திர கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ஜாக்கி அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகவும் வைராக்கியமான தேவனுடைய ஊழியர். அவர் இந்த இடத்துல எப்படி அவர் சிறுமையிலிருந்து ஆரம்பித்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தை ஜனங்களை கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் அவருக்கு கிருபை செய்திருக்கிறார் என்கிறதை பலமுறை அவரிடத்தில் நான் கேட்டு இதை நேரடியாக வந்து பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாஸ்டருக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். எங்கே அவர் நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறோம், அங்கே அவர் நிற்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சுறுசுறுப்பாக செயல்படுகிற தேவனுடைய பிள்ளை, மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் கவனமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஜனங்களை நடத்துகிற தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் தேவ சபைக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே அவர்கள் நம்முடைய வேதாகம கல்லூரியிலே பயன்பட வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது தாராளமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சிறிய அளவில் இருந்த வேதாகம கல்லூரியே நல்ல விதத்தில் அதிக மாணவர்கள், அதிக வசதிகள் என்று சொல்லி அதை ஆசீர்வாதமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எஸ், கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். மாத்திரமல்ல, அவருடைய துணைவியா சகோதரி பியூலா அவர்கள், அவருடைய மகள் இன்னைக்கு இது சத்திகா ஆராதனை நடத்தும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த சபையில் 2 ஆராதனைகள் மாத்திரமல்ல, ஹிந்தியிலும் சரி வெளி ஊழியங்களிலும் சரி 9 கிளை சபைகளும் சரி என்று சொல்லி பறந்து விரிந்து நீண்டு இருக்கிற இந்த சபையை கர்த்தர் அபரிமிதமாக
இன்னும் பெரிய பெரிய மைல்கல்களை எட்டும்படியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில தேவ சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையிலே நீங்கள் நிலைத்திருந்து கனி கொடுத்து அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான உடன் ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்கு படித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்கிற பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னுடைய ஃபேவரட்டான ஒரு சாங் அது. நான் உங்களுக்காக பாடுகிறேன். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதற்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் ஜெபத்தோடு கூட அந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசன பகுதி. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வசன பகுதிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நடுவிலே கர்த்தர் எப்பொழுதும் அசைவாடுகிற தேவன், சுகமாக்குகிறவராக, விடுதலை தருகிறவராக, ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக பேசுகிறவராக, எங்களுக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவராக எங்கள் நடுவிலே கர்த்தர் உலா வந்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வஸ்திர தொங்கலுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் உரசி செல்லுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கடந்து செல்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு வாசம் பண்ணுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு டி மேஜர் கொடுங்க தம்பி. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுங்க. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீ கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, பியூட்டிஃபுல், இன்மேல் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவா இருந்தீர். சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதரவா இருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். சென்று என் பலனாகிய கர்த்தாவே,
நானும் அன்பு கூறுவேன். சரி சொல்லுங்க. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுவோமா? கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஜெய கம்பீரத்தோடு கூட நாம் ஜீவனோடு பலத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட தேவன் செய்த கிருபைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் என் பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி இப்ப பாக்குறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவரையும் பார்க்கிறது இந்த உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்ன என்றால் தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறது தான். ஆமாவா இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் கூடி வரணும், எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னு சொல்லி காத்துட்டு இருக்க கூடாது. கனம் பண்ணுகிறதுல நீங்க என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். ஒருத்தவங்களை பார்த்து எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். காரணம், நீங்க அவங்கள வாழ்த்தும் போதே யாரை வாழ்த்துறீங்க? கர்த்தரை வாழ்த்துறீங்க. கை வைத்தலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில சமயங்களிலே நீங்கள் வீடுகளில் பிரவேசித்து அவர்களுக்கு சமாதானம் சொல்லணும் அப்படி சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணும்னு சொல்லி சொல்லுகிறது. ஆகினால கனம் பண்ணுங்கிறதுல முந்திக் கொள்ளுங்க. இவங்க எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லல, அவங்க சொல்லல, நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கை வைத்தலிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட கிருபை செய்திருக்கிறார். மறுபடி ஒரு ஆராதனையில நான் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காஸ்பல் ஆஃபரிங்ல நீங்க எப்பவுமே டாப். உங்களை முறியடிக்கிறதுக்கு நான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா பக்கத்துல கூட யாரும் வரல. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக பாஸ்டர் எடுக்கிற முயற்சிகள் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த தடவை 8,33,000 ரூபாய்க்கு மேல நீங்க கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான தொகையா இருக்கிறது. அதை யாராலும் ரீச் பண்ண முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் நான் என்னுடைய முயற்சியில நான் என்ன செய்ய மாட்டேன், குறைஞ்சு விட மாட்டேன். எப்படியாவது உங்களை பீட் பண்றதுக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்ல லீடர்ஷிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நானும் பாஸ்டர் ஜாக்கி அவர்களும் நன்றாக இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிற அப்படின்னா தேவ சபைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக 337 சபைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அநேக ஊழியங்களை கர்த்தர் மிக அதிகமாக விருத்தி அடைய பண்ணி கொண்டிருக்கிறார்.
சர்ச் பிளான்டிங் நடந்து கொண்டிருக்கிறது, சர்ச் growth நடந்து கொண்டிருக்கிறது, ப்ரேயர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகினாலே ஒரு பெரிய அசைவை பார்க்க முடிகிறது. உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நான் முடிக்க பார்க்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வார்த்தை வச்சிருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு வார்த்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வார்த்தை வச்சிருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு வார்த்தை வச்சிருக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் பெருமைப்பட்டுக்கிட வேண்டியதுதான். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல சபைக்கு பெரிய எதிரி வெளியில் இல்லை, பெரிய எதிரி உள்ளதான் இருக்கிறான். காரணம், அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்துல ஒரு ஆன்மீகமும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இல்லை. ஹலோ, அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும், சும்மா வெறுமனே வருகிறார்கள், வெறுமனே போகிறார்கள். இங்க உள்ள ஒருத்தரும் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்காகத்தான். ஒருவேளை நம்மை கர்த்தர் புதுப்பிக்கிறதற்காக இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார் என்பதை நீங்கள் உள் மனதில் வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் மிகவும் ஆர்வமாய் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுப்பீங்க? கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வெறும் சத்தம் மட்டும்தான். ஆமாவா? அபிஷேகம் இல்லாத உபதேசம் வெறும் தகவல் மட்டும்தான். அபிஷேகம் இல்லாத ஊழியம் வெறும் உழைப்பு மட்டும்தான். ஆனா கர்த்தர் அபிஷேகிக்கிறார், கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். ஏசாயா 61 முழுவதும் அதைத்தான் சொல்லுகிறது. அபிஷேகம் பெற்றவர்களுடைய அசைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்தோம். அதுல அத்தனை கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இங்கே உள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் மாத்திர கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்றவங்களா கையை வைத்தால் இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக அபிஷேகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் வல்லமையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுட்டா சும்மா இருக்க முடியாது. வாய் சும்மா இராது. யாரையோ குறித்து பேசுகிறது இல்ல, இயேசுவை குறித்து பேசுகிறதாகவே இருக்கும். ஆமென் சொல்றவங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாய் மற்றவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்காது, இயேசுவை மாத்திரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கையை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் கூறுகிற வார்த்தையில குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர் கூட எழும்புகிற ஒரு நல்ல அனுபவத்திற்கு நம்மால முடியும். கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தரித்திரருக்கு மிக பிரமாதமான காரியம், பிரமாண்டமான காரியம், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவித்தல். தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் என்று சொன்னால் உன் வாய் கட்டாயம் சுவிசேஷம் கேளாத ஜனங்களிடத்துல சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கும். ஒரு ஆட்டோவில் ஏறும்போது, ஒரு பஸ்ஸில் ஏறும்போது, சந்தைகளில் போகும்போது, உங்கள் வீடுகளில் பால் கொண்டு வருகிற இடத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நமக்கு முன்பாக இங்கும் அங்குமாய் வர பண்ணுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பாத்திரப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சிக்னல் காண்பித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் அபிஷேகம் நிறைந்த கண்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவ கழுத்துல எவ்வளவு இருக்குது, அவ என்ன சாரி கட்டிருக்கிறா அப்படின்னு பாக்குறத விட அவர்களுக்கு சுவிசேஷம் நான் எப்படி அறிவிக்கட்டும் என்கிற பார்வை நமக்கு காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய அந்த பார்வை, அந்த அபிஷேகத்தின் பார்வை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கும். குருடர்களுடைய கண்களை திறக்கும், செவிடர்களுடைய காதுகளை கேட்க பண்ணும். மாத்திரமல்ல, குஷ்டரோகிகள் சொஸ்தமாவார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களிலே உலகம் மரித்து கிடக்கிறது, அறியாமல் இருக்கிறது, மயங்கி கிடக்கிறது.
இன்றைக்கு போதை வஸ்துக்கள் மிகுதியாய் பரவி கிடக்கிறது, மயங்கி இருக்கிறது. அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஒரு சுவிசேஷம் போதும் தேவ பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகம் போதும் தேவ பிள்ளையே, நீ உயிர்ப்பிக்க முடியும். கவர்மெண்ட் எவ்வளவு மெசேஜ் எடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஆனா தேவ பிள்ளை ஒரு வார்த்தை பேசினா போதும், கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இல்லன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தூங்குறாங்கன்னு சொல்றதா, அல்லது அல்லேலியாங்கிற வார்த்தை கேட்டாலே நான் என்ன செஞ்சிருவேன், அல்லேலியா சொல்லிடுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனா உற்சாகமா இருக்கிற இந்த சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஃபேஷன்ல, ஓகே, இங்க ஃபேஷனை குறித்து பேசலாமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஃபேஷனை குறித்து பேச போறேன். ஃபேஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற காரியம், ஓகே, வருத்தப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் மக்கள் நோட்டீஸ் பண்ணுகிற காரியம், பார்க்கிற காரியம் தலையோ முகமோ உடம்போ கிடையாது. முதல்ல கால், பாதம். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல எங்க? பாதம். ஒரு ஃபேஷன் டிசைனிங்ல அவர்கள் பாதத்துல எப்படி இருக்கிறார்கள், அவருடைய பாதம் எப்படி இருக்கிறது, அந்த பாதத்துல கிராக் விழுந்திருக்குதா, அல்லது அதுல அது சுத்தமா இருக்கிறதா, நகங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றனவா என்று சொல்லி ஃபர்ஸ்ட்ல ஃபேஷன் டிசைனிங்ல அதை என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள். தேவனும் அதைத்தான் பார்க்கிறார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்ம இந்த அபிஷேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போதும் மெடிசினல் டிப்ஸும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாதங்களை எவ்வளவு அழகாய் நம்ம பார்த்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய சரீரத்தை சரியாக பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய உங்களோட பாதங்களை நல்லா சுத்தமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா உங்களுடைய சரீரம் நல்ல நிலைமையில ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. அதை அவ்வளவு சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அதனுடைய நகங்களை இப்போ எத்தனை பேர் பாதங்களெல்லாம் மறைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை எப்படி வச்சிருக்கணும், அழகாய் வைத்திருந்தால் மாத்திரமே உடல் ஆரோக்கியமா என்ன செய்யும், இருக்கும். ஆமென். என்னுடைய தகப்பனார் சொல்லி கொடுப்பாங்க, என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் எடுக்கணும். விசேஷமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பழக்கம் அது. தேங்காய் எண்ணெய் எடுத்து பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் என்ன செய்யணும், நல்லா ரப் பண்ணணும். நல்லா ரப் பண்ணி முடித்த உடனே அவர்கள் இன்னைக்கும் நல்ல ஹெல்த்தியாக அவங்களுடைய ஸ்கின் நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம் அந்த எண்ணெய். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பூசி அழகாய் வைத்திருந்தால் போதும், அது ஆரோக்கியத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நான் அந்த ஆரோக்கிய டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இங்க வரல. நான் எதை சொல்லுகிறதுக்காக வரேன்னு சொன்னா, நீங்க சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் அறிவிச்சாலே உங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் பிரமாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you have to get down from your house. உங்களுடைய வீடுகளில் இருந்து இறங்கி நீங்கள் உங்கள் பாதங்களை கொண்டு நடந்து எத்தனை பேரை சந்திக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பாதங்களை விசேஷமான பாதங்களாய் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உன் கால்களை கழுவாவிட்டால் என்ன செய்ய முடியாது. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்கள் பாதங்களை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையாய் எப்படியாவது என் வாய் சும்மா இராது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை தரித்திரத்துக்கு அறிவிப்பேன். இதுவரைக்கும் அறிவிக்காதவர்களுக்கு நான் அறிவிப்பேன். இங்க நான் பாஸ்டர் ஒருவேளை நான் கேட்பேன் என்று சொன்னா அவர்கள் உங்களை குறித்து சொல்ல வேண்டும். இந்த சகோதரி 10 பேரை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த சகோதரன் 15 பேர் இன்னைக்கு புதிதாய் சபைக்கு வந்திருக்கிறவர்கள் யார் கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும்போது அது அவர்களோடு கூட கூட்டி கொண்டு வந்து நிற்கிறவர்கள் எழும்பும்போது அது எவ்வளவு விசேஷமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, அதை விட பிரமாதமாய் கர்த்தர், பிரம்மாண்டமாய் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னுடைய சுவிசேஷத்தை பார்க்கிறார், உன்னுடைய வாயின் வார்த்தையை பார்க்கிறார், உன்னுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:4 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வஞ்சனை உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாயில் கர்த்தர் வார்த்தைகளை அருளுவார். அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு அருளப்படும். ஆமென். நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசு உன்னை நேசிக்கிறார், அவருடைய இரத்தத்தால நான் கழுவப்பட்டேன், நீயும் கழுவப்படுவாய் என்று சொன்னால் உன் உள்ளத்திலே சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட போது உள்ள சமாதானம் எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதே சந்தோஷத்தை விட மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அதை பல மடங்காய் நமக்கு அதிகரித்து தந்திருக்க வேண்டுமே தவிர அது குறைந்திருக்க கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம் என்னில் குறையவில்லைன்னு சொல்றவங்க கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். கொஞ்சம் சிரிச்சுதான் காமிங்களேன், தயவு செய்து என்ன பார்த்து முறைக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படி சொன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் சும்மா என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் மிகுந்த கஷ்டத்தை உண்டாக்குவேன். என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு அப்படியே என்ன செய்வேன்னு சொன்னா, மெதுவா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி லேசா ஆரம்பித்து சுவிசேஷத்தை ஆரம்பிச்சா என் கூட இருக்கிறவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அல்லேலூயா. அவங்க என்ன செய்ய போறாங்களோ என்று சொல்லி பக்கத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த அளவிற்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எனக்கு இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த சந்தோஷம் காணப்படுகிறதா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவ சபையில யூபிஜி மினிஸ்ட்ரி என்று சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியை கர்த்தர் பாஸ்டர் அவர்கள் இந்த பொறுப்புக்கு, அதாவது எஜுகேஷன், ஸ்டேட் எஜுகேஷன் டைரக்டர்ங்கிற பொசிஷனுக்கு வருகிறதுக்கு முன்பாக அந்த பொசிஷன்ல இருந்தார்கள். அவர்கள் ஏறாத மலைகள் இல்லை, இறங்காத பள்ளத்தாக்குகள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து இன்றைக்கு இத்தனை பேருக்கு தகப்பனா இருக்கிறதற்கு காரணமாக இருந்தது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்டதாய் உருவாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சூலூரின் 20 ரேடியஸ்ல இருக்கிற அத்தனை கிராமங்களையும் பட்டணங்களையும் கர்த்தர் சந்தித்து நிச்சயமாய் thousands மேல் thousands கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். செய்வீர்களா? செய்வீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மோசே பேச தெரியாதவனாய் இருந்தான். ஆமென். எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேச தெரியாதவன் சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான். சம்பவம் வேற. அவன் சகலகலா வல்லவனா இருந்தான் ஆக்சுவலா. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அவன் கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக அவன் பார்வோனின் குமாரன் என்று, பார்வோன் குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு கோடிகள் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் சம்பாதித்தாலும், இயேசு என்ற நாமத்தை விட மேலான நாமம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருக்காக நான் பாடுகள் சகிப்பேனே தவிர, அவருக்காக நான் எவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்குவேனே தவிர, உச்சத்தில் இருந்து கொண்டு அநியாயமாய் வீணாய் நான் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் உச்சத்தில் இருக்கிறது என்னவோ புகழும் உச்சத்திலும், ஆணவத்தின் உச்சத்திலும், பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும்
அது ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போகும். அன்றைக்கு வெட்கப்படுவோம், அன்றைக்கு வேதனைப்படுவோம். ஓ, எனக்கு கிடைத்திருந்த நாட்களை நான் சுவிசேஷம் அறிவிக்காமல் போனேனே, எனக்கு கிடைத்திருந்த நாட்களை ஆடம்பரமாய் கழித்து விட்டேனே, எனக்கு கிடைத்திருந்த அந்த விசேஷமான நாட்களை நான் இப்படி ஆக்கி விட்டேனே என்று சொல்லி கருதக்கூடிய ஒரு நாள் வருகிறதற்கு முன்பாக இன்றைக்கு நம்மை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு நாம் இறங்குவோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நம்மை தாழ்த்தினாள் நாளைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் பக்கத்தில் சொல்லுங்க, இல்லை நான் சொல்ல வேண்டாம். கர்த்தர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நான் அந்த உயர்வை எதிர்பார்த்து நான் கர்த்தரை ஆராதிக்கல. என்னை அவர் கொன்று போட்டாலும் அவரை நான் என்ன செய்வேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காகவே வாழ்வேன், அவருக்காகவே வாழ்வேன். உங்களுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அழுவார்கள். பிறகு ஆட்கள் வர வர அழுது அழுது அப்படியே வற்றி போய் பிறகு என்னவே வராது, அழுகே வராது. கொண்டு போய் புதைச்சிட்டு 3 நாள் கழிச்சு வீட்டில் லேசாக டிவியை என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிறகு சோகமான காரியங்களை பார்ப்பார்கள். பிறகு 2-3 நாள் கழித்து காமெடியை என்ன செய்ய பார்க்க ஆரம்பிப்பாங்க. பிறகு அப்படியே நம்மை மறந்து போவார்கள். பிறகு நம்முடைய கார், நம்முடைய ஸ்கூட்டர், நம்முடைய பொருட்கள் எல்லாம் ஒன்று இன்னொருவர் உபயோகித்து கொண்டிருப்பார், அல்லது அதையும் விற்று என்னவா மாற்றிருப்பாங்க, காசாக மாற்றிருப்பாங்க. ஆமென். நாம் போட்டிருந்த நகைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல், அது காதிலிருந்து எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் காதை அறுத்துனாலும் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் நாம் கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ஒரு வருஷத்தில் உங்களை சுத்தமாக என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுதுங்கும் போது தான் திடீர்னு என்ன வரும், ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து எப்படியாவது ஒரு ஸ்தோத்திர கூட்டம் என்ன செய்யணும், நடத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கறி சாப்பாடு போடுறதா அல்லது சாதாரண சாப்பாடு போடுறதான்னு சொல்லி அந்த நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா, கொஞ்ச நாளைக்கு அவர்கள் அப்படியே பாடுபடுவது போல காண்பிப்பார்கள். ஆனால் உலகத்தில் நாம் மறக்கப்பட்டு போய்விடுவோம். ஹலோ. ஆனா இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் கேரக்டர்ஸ், ஆபிரகாம் முதற்கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேற ஒன்றுக்கும் அல்ல, அவர்கள் செய்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல எதை சம்பாதித்தாலும் கர்த்தரை சம்பாதித்துக்கொள், ஜனங்களை சம்பாதித்துக்கொள், ஆத்துமாக்களை சம்பாதித்துக்கொள். எத்தனை படிப்பும் நீ மரித்த பிறகு அது என்ன செய்துவிடும், உன்னோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுவிடும். எத்தனை உயர்வாக நீ இருந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிக்கிறவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேரை உன்னுடைய சுவிசேஷம் மாற்றும் என்று சொன்னால் நீ பரலோகத்தில் போய் நிற்கும்போது உன்னோடு ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்த்து அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அதை போல மேலான சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அபிஷேகம் வந்த போது நல்ல கவனிங்க, அவன் வனாந்திரத்துல எப்பொழுதுமே அவன் ஆடுகளை மேய்த்தி கொண்டிருக்கிற போது வனாந்திரத்துல காண்கிற பொதுவான காட்சி முள்செடி எரிக்கிறது. முள்செடி சாதாரணமா என்ன செய்யும், அந்த கடுமையான வெயிலில் முள்ளுகள் ஒன்றோடொன்று உராயும் போது அது கட்டாயம் என்ன செய்யத்தான் செய்யும், எரியத்தான் செய்யும். இவன் ஸ்திரம் பார்க்கிற காட்சி. ஆனா அன்றைக்கு அவனுடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவன் எப்பொழுதும் அபிஷேகத்திலே காணப்பட்டான். ஏனென்றால் அவன் எனக்கு பெருமை வேண்டாம், எனக்கு பொருளாதாரம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டாம் என்று சொல்லி வந்த நாள் முதற்கொண்டு அவன் அபிஷேகத்திலே காணப்பட்டான். அவனுடைய பார்வையெல்லாம் அப்படியாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு முள்செடி அப்படி எரிந்து கொண்டிருக்கும் போது இது ஏதோ எப்பொழுதும் பார்க்கிற காட்சி என்று சொல்லி அதை தவிர்க்காமல்
இதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த முட்செடி எரிகிறது, ஆனால் அவிந்து போகவில்லை என்று சொல்லி அவன் பார்க்கும்போது அது கர்த்தருடைய கண்ணாய் இருக்கிறது. கை வைத்தல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கண்ணை பார்த்த உடனே அவன் பிரமித்து போயிருக்கிறான். ஆமேன். அந்த வனாந்திரத்தின் மண்ணை தூக்கி என் கண்ணில் போட்டுறாதப்பா, அதனால உன் பாதரட்சியை என்ன செஞ்சிரு, கலற்றிரு, நான் உன்னோடு கூட பேச போகிறேன், உன்னை நான் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கையை வைத்தல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் வாயை திற என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேச, கர்த்தர் அவனுக்குள்ளே ஆவியை அனுப்ப அங்கே அபிஷேகம் உண்டானது. அபிஷேகம் வாயை திறக்கும். ஆமான்னு சொல்றவங்க கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் அதிகாரத்தோடு பேச செய்யும். ஆகினால எனக்கு பேச இன்றைக்கு பாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து வசனங்களை சொல்லும் போது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன் என்று சொல்லி நீ மௌனமா இருக்கிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கவில்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாயை திறக்கிறார். இங்க உள்ள தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியத்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். நீ மௌனமா இருக்கும் காலம் முடிந்தது. கர்த்தர் உன் வாயை திறக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில புது ஜீவன் அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுகிற மாத்திர கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. Receive it right now in the name of Jesus. Hallelujah. Hallelujah. நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வந்து விட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போதே யாரு? indwelling of the Holy Spirit அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். உள்ளே நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். ஆனா எப்பவுமே நமக்கு தேவை outpouring of the Holy Spirit. ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அவ்வப்பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஊற்றி உந்தி தள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உந்தி தள்ளணும். காரு இருக்கிறது என்று சொன்னால் அதை உந்தி தள்ளுகிறதற்கு பெட்ரோல் ஆக்சிலேட்டர் என்று சொல்லி அது தேவைப்படுகிறது போல அவ்வப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஊற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, indwelling of the Holy Spirit. அவர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து அவர் எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்து நம்மை பாவ உணர்வை பண்ண வைத்து எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். அது நார்மலான காரியம். ஆனால் நம்ம ஆவியில நிறைஞ்சி உந்தப்பட்டு அநேக கர்த்தருடைய கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? பாய்ந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லி இருக்கிறது இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமேன். என்ன பார்க்குறவங்களாம் கை தள்ளியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். நல்லா கவனிங்க. சில பேர் தங்களுடைய முக்காடுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிடுவாங்க. ஆமேன். அப்படியே காலையில் 7 மணிக்கே வந்து உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நோ 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 நோ. கர்த்தர் நீங்கள் ஆர்வமாக கடந்து வந்திருக்கிறத பார்க்கும்போது கர்த்தரிடத்துல நீங்கள் ஆர்வமாக பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துல முக்கியமான ஒரு காரியம் ஆவி. நம்முடைய மனுஷ ஆவின்னு சொல்லி ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி ஏதோட கனெக்ட் ஆகுதோ, ஏதோட தொடர்பு கொள்கிறதோ அதன்படி அது என்ன செய்யுமா? கிரியை செய்யும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆமா, உங்க ஆவி ஒரு அசுத்த ஆவியோடு கூட இணைகிறது என்று சொன்னால் அசுத்தத்தின் கிரியைகளை நீங்க என்ன செய்வீங்க. ஆனா நம்முடைய ஆவி பரிசுத்தாவியோடு கூட இணைஞ்சா, ஒரு பல்சக்கரம் இன்னொரு பல்சக்கரத்தோடு இணைக்கப்பட்டு அந்த பரிசுத்தாவிங்கிற பல்சக்கரம் அசையும் போது, அது கிரியை செய்யும் போது நம்முடைய சக்கரமும் கட்டாயம் என்ன செய்யும்? ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் இயங்கும். ஆமென். அப்படி இயங்கும் போது நிச்சயமா பரிசுத்தத்தின் கிரியைகள் நம்மிடத்திலே வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எதால ஆபரேட் ஆகுறீங்க? நீங்க பரிசுத்தாவியினால இயக்கப்படுகிறீர்களா அல்லது வேற ஆவி உங்களை இயக்குகிறதா? பரிசுத்தாவியினால இயக்கப்படுகிறேன்னு சொல்றவங்க கையை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். செக் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. மானிட்டர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்ன இயக்கிறது எது? நான் வித்தியாசமா பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்னை இயக்கிறது எதுவா இருக்கும்? பரிசுத்தாவியானவரா இருக்கும். அவ்வப்பொழுது பரிசுத்தாவியானவரும் அவ்வப்பொழுது அசுத்தாவின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பெர்மனண்டா நான் பரிசுத்தாவியானவரோடு கூட இணைக்கப்பட்ட அனுபவத்தில் தான் இருப்பேன் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய பிள்ளை காணப்படும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானுடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளை, முதலாவது அந்த கிரியை நாம் உங்களுக்கு சொன்னது போல, அந்த மோசே நிச்சயமாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய அசுத்த கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவன் யாரோடு இணைக்கப்படுகிறான்? கர்த்தரோடு இணைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் நல்லதோர் மாதிரியாய் அவன் ஜனங்களுக்கு முன்பாக, இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அது அவனுடைய முயற்சியா இருந்தது. கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியா உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் தேவ பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மரணத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னார், அந்த தேசத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னார், உங்க ஏரியாவில் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னார், யூ ஆர் இன்டெப்டட், நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அந்த கர்த்தருடைய கிரியைகளை அந்த ஏரியாவில் நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் அந்த தேசத்துல உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, பின் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, எதா இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஜீவனை பிரவேசிக்க செய்கிறது உங்கள் கரங்களில் இருக்கிறது. ஆமென் சொல்றவங்க கைவத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு காயம் கட்டுதலை இந்த அபிஷேகம் நமக்கு செய்ய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிப்போம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். வேகமா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய், கர்த்தர் சமீபமாய். 147:3 வாசிப்போம். 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகம் தகர்ந்து போய் இருக்கிறது. இந்த உலகம் வழி தெரியாமல் பிதுங்கி போய் இருக்கிறது. நீ காயம் கட்டப்பட்டது போல மற்றவருடைய காயங்களையும் கட்ட வேண்டும். கைவதலில சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ளைட்ல பிரயாணம் பண்ணும்போது நமக்கு அறிவிக்கப்படுகிற முக்கியமான காரியம், முதல்ல ஃப்ளைட்ல உட்கார்ந்த உடனே அவர்கள் சொல்லுவார்கள், திடீரென்று ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டால் ஆக்சிஜன் மாஸ்க் என்ன செய்யும்? கீழே வந்து இறங்கும்போது அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் பிரயாணிக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கூட ஒரு சிறு குழந்தையை கூட்டி வந்திருந்தால், ஓகே, 2 மாஸ்க் என்ன செய்யும்? இறங்கி வரும். இறங்கி வந்தால் முதலாவது மாஸ்கை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் என்ன சொல்வீங்க? யாருக்கு மாஸ்கை கொடுப்பீங்க? அதுதான் இல்லை. முதல்ல யார் தான் எடுத்துக்கிடணும்? நம்ம தான் எடுத்துக்கிடணும். ஓகே, குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக யாருக்கு கொடுக்கணும்? நமக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க குழந்தைக்கு கொடுக்க போய் அதற்குள்ளே உங்க மூச்சு திணறி நீங்க மயங்கிட்டீங்கன்னா நீங்களும் மயங்கிடுவீங்க, குழந்தைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது? ஹெல்ப் பண்ண முடியாது. ஆகினால் முதலாவதாக படக்கென்று சொல்லி எதை நாம் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு நாம் ஆசுவாசமான உடனே யாரை கவனிக்கணும்? நம்ம குழந்தைய கவனிக்கணும். குழந்தைக்கு அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் குழந்தைய கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே திணறி போய் குழந்தையை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அபிஷேகமும் அது போலதான். முதலாவது நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் வல்லமை உள்ளவனாய் மாறி, இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஜனங்களை சபையில கூட்டி கொண்டு வருகிறார் என்று சொன்னால், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் அங்கே எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள். உன் காயம் கட்டுதலை, உன் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றி உன்னை வெளியே அனுப்பும் போது நீ அவர்களை அட்டன் பண்ணும்படியாக, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அவர்களுடைய காயங்களை கட்டும்படியாக கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கடந்து வந்து காயம் கட்டுதலை அனுபவித்து விட்டு சாதாரணமாய் நீங்கள் போய்விடக் கூடாது. மற்றவருடைய காயங்களையும் கட்டுதலை உறுதிப்படுத்த வேண்டும். செய்வீர்களா? செய்வேன் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அபிஷேகம் பெற்ற நாம் முதலாவதாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கிறதற்காக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறார்னா மற்றவர்களை ஜீவனோட காப்பாத்துறதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மற்றவர்கள் சாகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுடைய சுபாவத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவன் சொல்லுவான், எனக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்த வீடு எரியறத பார்த்தா, அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? ஹலோ, ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், எரிகிற வீட்டை பார்த்தா சந்தோஷம் இல்ல. தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்றவில்லை. மற்றவர்களுக்காக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்து தேசம் அழிகிறதே, இந்த ஜனம் ஆள்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடித்து தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமாம் சொல்றவங்க கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். மறுபடி சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துங்களா, கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்ததன் காரணம் மற்றவர்களை உயிர்ப்பிக்க. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது 51 சங்கீதத்தில் சொல்லுகிறான், நொறுங்குண்ட இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர், புறக்கணியே. நொறுங்குண்டதுமான ஆவியை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகும். அபிஷேகம் பாவம் செய்ய விடாது. ஹலோ, am I talking to you? அபிஷேகம் என்ன செய்ய விடாது, பாவம் செய்ய விடாது. அபிஷேகம் பெற்றவங்களாம் கை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் ஒரு பூரணராகிறதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறார். கிறிஸ்டியானிட்டி ஒரு இடத்துல நிற்கிற அனுபவமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி எப்பவுமே அசைகிற அனுபவம், ஒரு பெந்தெக்கோஸ்தே அனுபவம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டி என்னது, ஒரு பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அசைந்துடு தேவனுடைய பிள்ளைய. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்ல, எப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அசைஞ்சிட்டே இருக்கணும். நீங்க இஸ்ரேல் ஜனங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய ஜெப நேரமும் அப்படிதான் இருக்கும். நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா என்ன செஞ்சுட்டு இருப்பேன், என் பையன் கேட்பேன், ஏன்பா நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல, நான் அது என்னுடைய அனிச்சை செயலாவே அது என்ன செஞ்சது, காணப்பட்டது. பின்பாகத்தான் நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, அது என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அசைவாடுகிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உலகத்துல எல்லாம் ஸ்டில்லா இருக்கும்போது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தா அவருக்காக அசைந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த அசைவின் அனுபவம் தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். The Pentecostal is called an experience, ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகினால அதை அசைந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள நம்மை கொண்டு செல்வோம் என்று சொன்னால், கர்த்தர் அதை விரும்பி இந்த உலகத்தின் சகல கிரியைகளுக்கும், இந்த உலகம் மாத்திரம் சுத்துகிறது நின்றுச்சுன்னா நம்ம எல்லாரும் அவுட்டு. அல்லேலூயா. உலகம் எப்படி செஞ்சிட்டு இருக்குது, தானும் சுற்றி அது எதையும் சுற்றி வருகிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது என்கிறது போல எக்ஸாக்ட் காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் வைத்துக்கிறார். நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி நம்மை அசைய பண்ணி இந்த உலகத்தையும் அசைக்க பண்ணுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தாவீது பாவத்திலிருந்து, நல்ல கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் மேலே எழும்ப வேண்டும். அசைகிறது என்று சொன்னால் கீழே அசைஞ்சு போய் கொண்டிருக்க கூடாது, கீழோடி போய் கொண்டிருக்க கூடாது. நம்ம எப்படி போகணும், மேலே 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 உயர மேலே போகிறதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னதத்தின் அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அசைந்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் மேல் நோக்கி அசைந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். மேல் நோக்கி உயர்ந்து கொண்டிருக்க வேண்டும். பலத்தின் மேல் பலன் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். மகிமையின் மேல் மகிமை பெற்றிருக்க வேண்டும். நாம் பூரணத்திற்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். ஆகினால தேவ பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி அவன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயம் உடைந்த இருதயமாக இருக்கிறது, அநேகருடைய காயங்களை நான் என்ன செய்வேன், கட்டுவேன். இனி என் வாழ்க்கையில அவன் நாத்தான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லுகிறான், யார் இந்த துர்க்கிரியை செய்தது என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை உணராம அவன் யாருக்கோ
ஒரு நீதியை சொல்லி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தெரியும். அவன் பத்சேபாளிடத்துல பாவம் செய்து விட்டு ஆமென், நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல உருவகமாய் அந்த காரியத்தை சொல்லும்போது, யார் இந்த துர்க்குணமான காரியத்தை செய்தது, அவனுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும்போது, இந்த கள்ள ஆடே யார்தான்? நீதான் என்று சொல்லி சொல்லுகிற அந்த அனுபவத்துக்கு வந்த உடனே தான் அவனுடைய உள்ளான மனது உடைக்கப்பட்டது. அவன் உடைந்த இருதயத்தோடு கூட காணப்பட்டான். பிறகு அவனுக்குள்ள புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். கையோ தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புதிய அபிஷேகத்திற்குள்ள கடந்து வர்றவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை புதிய அபிஷேகத்தில் நடத்தணும். இந்த உலகத்தில் நான் எவ்வளவு சாதாரணமானவன், இந்த உலகத்தில் நான் எதை சம்பாதித்தாலும் நான் ஒன்றுக்கும் இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் மாத்திரம்தான் மேன்மையானது என்பதை இன்றைக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகுதியில் ஒரு 7 காரியம் இருக்கிறது. நான் அதை சொல்லி போக விரும்பவில்லை. அடுத்த செஷனில் நான் அதை சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த 2 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவித்து நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை குறித்து விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாயினோர் விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவனும் என்ன செய்து போனான்? இறந்து போனான், மரித்து போனான். ஆனால் கர்த்தர் தொட்டார், இயேசு தொட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு துர்க்குணமான மகனை வைத்துக்கொண்டு, துர்க்குணமான மகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அதை பார்த்தும் பாராதது போல நாம கடந்து போகக்கூடாது. அருமையான தேவன், மரித்த அனுபவத்தில் இருக்கிற வாலிபர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு என்ன செய்தாரோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவரை போலவே கிரியை செய்வார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு என்ன செய்தாரோ அதை போலவே நாமும் செய்ய வேண்டும். அதை விட அதிகமாய் என்ன செய்வாங்க? ஆண்டவர் வசனம் என்ன சொல்கிறது? என்னிலும் மேலான கிரியைகளை செய்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அந்த நாயினூர் விதவையின் மகனை கர்த்தர் தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். மருந்து குணமாக்கலாம், ஆனால் அபிஷேகம் ஆறுதலை தருகிறதா இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏரியாவில் ஃபேமஸான டாக்டர் யாரு? ஹல்லேலூயா. அந்த முகத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அந்தந்த ஏரியாவில் சில ஃபேமஸான டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? ஆவுடையப்பன் டாக்டர். ஆமென். இங்கே இருக்கிற டாக்டர் யாரு? ஒரு ஆவுடையப்பன் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டுக்கிட்டா போதும், எல்லாம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும்னு சொல்லுகிற நாம, அந்த சகோதரன் யாரு சொன்னது? ஜீசஸ் சொல்லி. ஓகே, அந்த சகோதரன் சொன்னது போல நீ இயேசுவின் இடத்துல வா, இங்க பாஸ்டர் ஜாக்கி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, கர்த்தர் உடனே சுகமாக்குவாரு. இல்ல நான் உனக்கு ஜெபம் பண்ணட்டும், கர்த்தர் உடனே சுகமாக்குவார் என்று அந்த நல்ல வார்த்தையை சொன்னீங்கன்னா அவங்க என்றென்றைக்கும் பிழைக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களின் எதை அறிவிக்கும்படியாக? காயம் கட்டுதலை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஒர்த்து உனக்கே தெரியாம இருக்கலாம் தேவ பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு இன்றைக்கு உனக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்குள்ளே ஜீவனை பாய்ச்சும்படியாக, அவர்களுக்கு மறுபடி ஒரு ஜீவன் கடந்து வரும்படியாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டவர்களை நாம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவர்களுடைய நெஞ்சை அவர்களுக்கு மறுபடி ஜீவனை கொண்டு வருகிறதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோமோ அதை விட மேலான பிரயாசம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிப்பது. அவர்களுக்கு மறுபடி ஜீவன் கடந்து வரும். ஆமென் சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக இன்றைக்கு வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க?
முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிப்போம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ரிசீவ் ஹிம் ரைட் நவ, ரிசீவ் ஹிம் ரைட் நவ. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கிரியைகளையும் செய்கிறதற்கு என் மேல் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் கேட்கிறேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வலதுகரம் பரலோகத்திலிருந்து சகலவற்றையும் இழுத்து கொள்ளுகிற வலதுகரமாய், ஆமென், அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டனாவாய் நீங்கள் உயர்த்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இப்பொழுது நிரப்ப போகிறார். கர்த்தர் இப்பொழுது நிரப்ப போகிறார். ரிசீவ் ஹிம் ரைட் நவ, ரிசீவ் ஹிம் ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புவீராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து தெளிவாக பேசுகிறார். அங்கே நடக்கிற அற்புதம் என்னவென்று சொன்னால், உன் குமாரரும் குமாரத்திகளும், உன் ஆணும் உன் பெண்ணும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஆவியை உரைப்பார்கள், ஜீவனை உரைப்பார்கள், புதுப்பித்தலை உரைப்பார்கள், சுவிசேஷத்தை உரைப்பார்கள், காயம் கட்டுதலை உரைப்பார்கள். Receive him right now. In the name, something special is taking place right now. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது. யாரோ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உனக்குள்ளே தீர்க்க தரிசன வரம் பிரவேசிக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரேகதரபஷரபல. Oh, thank you Jesus. ஓ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, ஓ வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த தேவை இப்போ தாரும் தேவா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசு என்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. ஓ, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. அபிஷேகத்தால் என்னுள்ளம் பொங்கி பொங்கி வழியுதே. என்னுள்ளம் பொங்கி வழியுதே. ஏ ராரா ஷேரா லாரா தாரா ரபா புதோரி மேரா பாதோஷே. கர்த்தர் உன்னை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க உன் வாயை திறக்கிறார். அநேகருடைய காயம் கட்டுதலை நீ நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். தேவப்பிள்ளை, receive him right now, receive him right now. ரபா ஷேரா பலரதி அந்தரர ரபா அந்தரர ரபோஷே. receive தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். மகிமையின் தேவன் விழா கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை கட்டுகிறார், உன்னை கட்டுகிறார், உன்னை பயன்படுத்துகிறார். சூலூர் பிரதேசம் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறது.
உன்னை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம், முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வெள்ளமத்தில் பலமாய் இடைப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு தேவையான வார்த்தையை இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய ஒவ்வொரு சிறு மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு பிரைஸ் தி லார்ட் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் எனக்குள்ள வைத்தபடியினால், அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள வைத்தபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய மூச்சு காத்து நிற்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய மரணம் நிகழ்வதற்கு முன்பாக ஆண்டவரே நான் கர்த்தருக்காய் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அந்த விசேஷ அபிஷேகத்தை என் மேலே தொடர்ந்து ஊற்றுவீராக. அந்த பாரத்தை எனக்கு தெரிவீராக. அந்த ஆத்மா பாரத்தை எனக்கு தெரிவீராக. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நொறுங்குண்டவர்களை ஆண்டவரே, இருதயத்திலே ஆண்டவரே காயப்பட்டவர்களை ஆண்டவரே, நறுங்குண்டவர்களை ஆண்டவரே நான் கவனிக்கும் போது இந்த சுவிசேஷ பாரம் எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, யார் யாருக்குள்ளே இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் என்று தேவன் ஏவுகிறீரோ அவர்களுக்குள்ளே சொல்லும்படியாய் கர்த்தர் என்னை நடத்துவீராக. வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளுகிறவன் அவன் ஞானம் உள்ளவன். நம்மை ஒரு ஞானமுள்ள பிள்ளையாய், ஒரு ஞானமுள்ள தேவ சபையாய், ஞானமுள்ள குடும்பமாய் ஓ கர்த்தர் நம்மை அபிஷேகித்து நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பிரைஸ் தி லார்ட் நாம் செம்மையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவி அபிஷேகத்தோடு கூட இணையுமே என்றால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். நமக்குள்ள நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு மிகப்பெரியதான ஒரு எண்ணம் உண்டாகும். எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கர்த்தருக்காய் நான் பயன்படுத்த வேண்டும். அந்த அபிஷேகத்தின் நிறைவோடு நாம் கடந்து சொல்லும் போது அந்த பாரத்தை தேவன் நமக்குள்ள வைக்கிறார். அந்த பாரத்தை தேவன் நமக்குள்ள தருகிறார். ஆண்டவரே, நான் சபைக்கு வரும்போது வெறும் கையோடு அல்ல ஆண்டவரே, ஒரு புதிய ஆத்மாவோடு, ஒரு புதிய குடும்பத்தோடு நான் சபைக்கு வரும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆத்துமாக்களை தருகிறவர் கர்த்தர், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் கர்த்தர், ஜனங்களை விடுவிக்கிறவர் கர்த்தர். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களை விடுவித்து சபையிலே கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் நம்மை உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நம்மை நடத்துவாராக. அவர் ஜெபத்தோட காணப்படுவோம். இந்த வேளையில கடைசி ஜெபத்தை நம்முடையதான ஒவ்வொரு சிலவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பெற்ற இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்பொழுதும் ஜுவாலித்து எரிகிறதா இருக்கட்டும். அவர்கள் அதோடு கூட கடந்து சென்று முதலாவது தங்களுடைய குடும்பத்தை அக்னி ஜுவாலையாக மாற்றட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்களாக. சந்திக்கிற ஜனங்கள் யாவரையும் ஆண்டவரே தேவனுக்காக சுதந்திரிக்கிறவர்களாய் அவர்கள் மாறுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். சுகத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் வீட்டின் வாசலில் மிதிக்கும் போதே ஆசீர்வாதம் உள்ளே பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் உள்ளே பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய போக்கில வரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் கர்த்தாவே. ஆவிலே வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை பாராட்டும். வீடுகளிலே சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், சமாதானம் உண்டாயிருக்கட்டும், கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவு வளர்ந்தோங்கட்டும் கர்த்தாவே. அப்பா, மக்களே அவர்கள் செழித்து வளருவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் கர்த்தாவே. தேவ கிருபை சமாதானம் தாங்கி வழி நடத்தட்டும். விசேஷமாய் எங்களுடைய பாஸ்டர் ஜாக்கி அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தம்முடைய ஊழியக்காரர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்னும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.